வெல்கம் டு கே குரு அகாடமி. இந்த வீடியோவில் நம்ம 6ஆம் வகுப்பு முதல் பருவத்தில் இருக்கக்கூடிய ஜாகிரபி ஃபர்ஸ்ட் லெசன் பார்க்க போகிறோம். ஓகேவா? பேரண்டம் மற்றும் சூரிய குடும்பம். உங்கள்கிட்ட ஸ்கூல் புக் இருக்குது அப்படின்னா அந்த லெசனை ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. நான் சொல்லக்கூடிய இம்பார்ட்டண்டான பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் நோட் பண்ணிகிட்டே வாங்க. சப்போஸ் ஸ்கூல் புக் இல்லை அப்படின்னா ஓன் நோட்ஸ், ஜாகிரபி நோட்டில் ஓன் நோட்ஸ் நீங்கள் எடுங்க. ஓகேவா? ஸோ இந்த வீடியோவை ரொம்ப கவனமாகவே பாருங்கள். அண்ட் எதுக்காக அப்படின்னா வீடியோவோட முடிவில் நான் உங்களுக்கு சில கொஷின்ஸ் வந்து கேட்பேன். அந்த கொஷின்ஸ் எல்லாமே நம்ம பார்த்து இந்த வீடியோவில் இருந்து மட்டும்தான் இருக்கும். ஜஸ்ட் நீங்கள் எந்த அளவுக்கு அந்த வீடியோவை பார்த்துருக்கீங்க, கவனமாக எந்த அளவுக்கு அந்த பாயிண்ட்ஸ்லாம் நோட் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இன்னும் உங்களோட கான்சன்ட்ரேஷன் லெவலையும் இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். ஓகே, சரி. இப்போ இந்த லெசனை ஏன் படிக்கணும், இந்த லெசனில் என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குது அப்படின்னா, எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அப்படிங்கிறத விட நம்மளுடைய அந்த பேரண்டம், அதாவது சூரிய குடும்பத்தில் இருக்கக்கூடிய கோள்கள் எல்லாம் என்னென்ன, ஸோ அதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குழுவுக்கும் நம்ம எந்த மாதிரியான பெயர்களை வச்சு அழைக்கிறோம், அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கோளுக்கும் இருக்கக்கூடிய துணை கோள்கள், அப்புறம் அந்த கோள்கள் வந்து எப்படி சூரியனை சுற்றி வருது, ஸோ அது எவ்வளோ நாளில் சுற்றி வருது, ஒவ்வொரு கோளுக்கும் அந்த துணைக்கோள்கள், அதை பற்றின தகவல்கள், இது மாதிரி நிறைய அந்த ஃபுல்லாக ஸ்பேஸை பற்றின ஒரு பேசிக்கான தகவல்கள்லாம் இதில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? சரி, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் நான் சொன்ன மாதிரி எப்பொழுதும் போல இம்பார்ட்டண்டான பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் நான் உங்களுக்கு பாக்ஸ் போட்டிருக்கேன். அண்ட் இதில் இருக்கக்கூடிய லைன் பை லைனாக நீங்கள் படிக்கிறத விட ஜஸ்ட்டு நமக்கு இத்தனை கோள்கள் இருக்குது, ஒவ்வொரு கோள்லையும் இந்தந்த ஸ்பெஷாலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் வந்து நோட் பண்ணிட்டாவே போதும். அது மட்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னாவே மோர் தென் எனஃப். ஓகேவா? சரி, ஃபஸ்ட்டு பேரண்டம் மற்றும் சூரிய குடும்பத்தை பற்றி தான் நம்ம இந்த லெசனில் பார்க்க போகிறோம். அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய புவியினுடைய இயக்கங்கள், அதனால் ஏற்படக்கூடிய விளைவுகள், அதெல்லாம் பற்றியும் நம்ம பார்ப்போம். அது மட்டும் இல்லை, புவியினுடைய 4 கோளங்களை பற்றியும் இந்த லெசனில் கொடுத்துருக்காங்க. ஓகே, அப்படியே கீழே வந்தீங்கன்னா நம்மளுடைய பூமி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சூரிய குடும்பத்தில் 3வது கோள். அது மட்டும் இல்லை, நம்மளுடைய சூரிய குடும்பம் வந்து விண்மீன் திரள் மண்டலத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. புவி வந்து பால்வெளி விண்மீன் திரள் மண்டலத்தில் இருக்குது. ஓகேவா? ஸோ பேரண்டத்தை பொறுத்த வரைக்கும் மில்லியன் கணக்கான விண்மீன் திரள்கள் வந்து இருக்குது அப்படிங்கிறது நமக்கே தெரியும். ஸோ அதில் ஒரு ஸ்பேஸ் தான், ஸ்பேஸில் நிறைய இது இருக்கும். நம்மளுடைய சூரிய குடும்பம் மாதிரியே நிறைய குடும்பங்கள் இருக்கும். அதில் தான் இந்த பால்வெளி அண்டம் மாதிரி நிறைய பால்வெளி அண்டங்கள் இருக்கும். ஸோ பிரபஞ்சம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்பேஸ் வந்து முழுக்க முழுக்க எப்படி இருக்குன்னா, இப்போ நம்ம எப்படி பூமின்னு ஒரு கோள் இருக்கோ அதே மாதிரி நிறைய கோள்கள் இருக்கு இல்லையா? துணைக்கோள்கள் இருக்கு, துணைக்கோள்கள் மாதிரியே நிறைய துணைக்கோள்கள் இருக்கு. அதே மாதிரி தான் சூரியன் மாதிரி நிறைய சூரியன்கள் ஆக்சுவலாக இருக்கு ஸ்பேஸில். சூரியன் அப்புறம் நம்மளுடைய கோள்கள் எல்லாத்தையும், இந்த சூரியனை சுற்றி இருக்கக்கூடிய கோள்கள் எல்லாத்தையும் சேர்த்து நம்ம சூரிய குடும்பம்னு சொல்றோம் இல்லையா? இதே மாதிரி சூரிய குடும்பங்கள் நிறைய இருக்கு இதுல பால்வெளி அண்டத்துல. அதே மாதிரி பால்வெளி அண்டம் மாதிரி நிறைய பால்வெளி அண்டம் இருக்கு. ஸோ அப்போ அந்த ஸ்பேஸுங்கிறது எக்ஸ்பேண்ட் ஆகி போயிட்டே இருக்கு அப்படிங்கிறது தான் விஷயம். ஓகேவா? சரி, இப்போ இந்த கவுண்ட்லெஸ் எண்ணில் அடங்காத விண்மீன்களும் அதுக்கான அந்த வான்பொருள்களும் எப்படி தோன்றுனுச்சு அப்படின்னா, முக்கியமான கான்செப்ட் பிக் பேங் தியரி அப்படின்னு சொல்லுவோம். அதாவது பெருவெடிப்பு கொள்கை அப்படின்னு சொல்லிட்டு, இதன் காரணமாக தான் நமக்கு நிறைய விண்மீன்களும் அப்புறம் பார்த்தீங்கன்னா வான் பொருள்களும் வந்து தோன்றியிருக்கு. ஸோ இதான் நம்ம என்னன்னு சொல்றோம், பேரண்டம் அப்படின்னு சொல்றோம், யூனிவர்ஸ் அப்படின்னு சொல்றோம். அதே மாதிரி பிரபஞ்சம் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? இந்த பேரண்டத்தை பத்தி நம்ம படிக்கிறோம் இல்லையா? ஸோ அந்த படிப்பை வந்து நம்ம பிரபஞ்சவியல் அப்படின்னு சொல்றோம். பேரண்டத்தை பத்தி நம்ம படிக்கிற அந்த படிப்பு. இப்போ நம்ம உதாரணத்துக்கு தாவரத்தை பத்தி படிக்கிறோம்னா பாட்டனி, அது மாதிரி விலங்குகளை பற்றி படிக்கிறோம்னா சுவாலஜி, தாவரங்களையும் விலங்குகளையும் பற்றி சேர்த்து படிக்கிறது பயாலஜி, அப்படி சொல்கிறோம் இல்லையா? ஸோ அப்படி ஒவ்வொரு படிப்புக்கும் ஒவ்வொரு பெயர் இருக்கு. அதே மாதிரி தான் பேரண்டத்தை பற்றி நம்ம படிக்கக்கூடிய அந்த படிப்புக்கு வந்து பிரபஞ்சவியல் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? சரி, இப்போ இதை நம்ம ஆங்கிலத்தில் எப்படி சொல்லலாம் அப்படின்னா காஸ்மாலஜி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்போ இந்த காஸ்மாலஜிங்கிறத ஏன் நான் இப்போ ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்கிறேன்னா, இந்த பார்த்தீங்களா காஸ்மாஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதே மாதிரி காஸ்மாலஜி அப்படின்னு தமிழில் தங்கிலீஷில் எழுதி கூட கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க. அதுக்காக தான் சொல்கிறது. அண்ட் இந்த காஸ்மாஸுங்கிறது வந்து ஒரு கிரேக்க சொல். அப்போ பிரபஞ்சவியல்ன்ற அந்த இது வந்து எந்த மொழி சொல்லிலிருந்து உருவானதுன்னு கேட்டால் கிரேக்க சொல்லிலிருந்து உருவானது. ஓகே, அப்போ பேரண்டம் அப்படின்னா என்னன்னு ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். பேரண்டம் அப்படிங்கிறது நம்ம ஆங்கிலத்தில் யூனிவர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இது பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஸ்பேஸ். ஓகே, இது சுமார் 15 பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு, நான் சொன்னேன் இல்லையா, பிக் பேங் தியரி அப்படின்னு சொல்லிட்டு பெருவெடிப்பு, ஒரு பெரிய ஒரு வெடிப்பு நடக்குது. ஸோ அப்போதான் வந்து இந்த பேரண்டம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து உருவாகுது அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இந்த பிக் பேங் தியரி ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு தியரி. ஸோ இதுல இருந்தால் நமக்கு வந்து அந்த ஜாகிரபிங்கிற ஒரு விஷயமே ஸ்டார்ட் ஆகுது. நம்ம படிக்கிறோம் இல்லையா? நம்மளுடைய ஜாகிரபி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 10th நீங்கள் படிப்பீங்க. 10th ஃபர்ஸ்ட் லெசன் அந்த
இமயமலை அதனுடைய அமைப்புகள் அந்த மாதிரிலாம் படிப்பீங்க இல்லையா? ஸோ அது எல்லாத்தையும் விட பேசிக் வந்து 6 கொடுத்துருக்காங்க இல்லையா? இதுதான் வந்து ரொம்ப பேஸ். இதுல இருந்து தான் நீங்க படிக்கணும். ஸோ அப்பதான் உங்களுக்கு அந்த கனெக்டிவிட்டி புரியும். அந்த ஒவ்வொரு விஷயத்த நீங்க ரிலேட் பண்ணி பார்த்துக்க முடியும். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூங்கிறத விட உங்களுக்கு வந்து பொருள் புரிஞ்சு படிச்சீங்கன்னா தான் கண்டிப்பா உங்களால சக்சஸ் அடைய முடியுங்கிறத என்னைக்குமே மறந்துடாதீங்க. ஓகேவா? வெறுமனே மனப்பாடம் பண்றதை விட பொருள் புரிஞ்சு எல்லாத்தையும் படிங்க. சரி, இப்ப இந்த 15 பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி ஏற்பட்டதுதான் என்னது? பிக் பேங் தியரி, பெருவெடிப்பு அப்படிங்கிறது, பிக் பேங் அப்படிங்கிறது. ஸோ இந்த பேரண்டம் பார்த்தீங்கன்னா பில்லியன் கணக்கான விண்மீன் திறன் மண்டலங்கள் இருக்கு, விண்மீன்கள் இருக்கு, நிறைய கோள்கள் இருக்கு, வால் நட்சத்திரம், சிறுகோள், விண்கல், துணைக்கோள்னு இப்படி நிறைய, எல்லாமே கவுண்ட்லெஸ் நிறைய இருக்கு. ஸோ அதுல ஒரு குரூப் தான் நமக்கு சூரிய குடும்பம். ஓகேவா? ஸோ அதை வந்து தொலைவுல இருக்கு இது எல்லாமே. இந்த மாதிரி தொலைவில் இருக்கக்கூடிய இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம வான் பொருட்கள் அப்படின்னு சொல்றோம். இது எல்லாத்தையும் நம்ம பார்த்த விண்மீன், விண்மீன் திரள் மண்டலம், வால் நட்சத்திரம், சிறுகோள், விண்கல், துணைக்கோள், இதெல்லாம் சேர்த்து வான் பொருட்கள். ஏன்னா இதெல்லாம் வானத்துல இருக்கு, விண்வெளியில இருக்கு. இப்போ விண் பொருள், வான் பொருள் அப்படின்னு சொல்லலாம். அப்ப இந்த வான் பொருள்களுக்கு இடையில இருக்கக்கூடிய தூரத்தை நம்ம அளவிடுறதுக்கு அல்லது அளக்குறதுக்கு ஒளியாண்டு அப்படிங்கிற அளவை பயன்படுத்துறோம். நமக்கு ஒரு ஒளியாண்டு அப்படிங்கிறதெல்லாம் என்னன்றத சயின்ஸ்ல படிப்போம். ஆக்சுவலாக இந்த பேரண்டம் பார்த்தீங்கன்னா சயின்ஸ் ரிலேட்டடான ஒரு டாபிக்லையும் கவர் ஆகும். சயின்ஸ் யூனிட்லையும் வரும் அண்ட் சோஷியல் ஜியாகிரபிலையும் வரும். ரெண்டுத்துலையுமே கவர் ஆகக்கூடிய ஒரு முக்கியமான லெசன்னு சொல்லலாம். ஸோ இப்போ ஒரு ஒளியாண்டு அப்படிங்கிறத நம்ம இந்த வான் பொருள்களுக்கு இடையில இருக்கக்கூடிய தூரத்தை அளவிடுறதுக்கு பயன்படுத்துறோம். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா விண்மீன் திரள் மண்டலம். விண்மீன் திரள் மண்டலம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் சொன்னேன் இல்லையா, இந்த கேலக்சி. இது வந்து எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கா? ஒரு மூவில சும்மா அந்த கடவுள் அரையன் இத்தனை இதுல கடவுள் அப்படின்னு ஒரு படம் உண்டு இல்லையா, எனக்கு கரெக்டாக ஞாபகம் இல்லை. ஸோ அந்த மூவில அந்த கேலக்சி பிளான் அது இதை காட்டுற மாதிரி எல்லாம் சில சீன்ஸ் வரும். ஸோ அதுல இந்த மாதிரி சுருளாக காமிச்சிருப்பாங்க. ஸோ கேலக்சி இமேஜ் நீங்க பார்த்துருப்பீங்க. சரி, இப்போ இந்த மாதிரி விண்மீன் திரள் மண்டலம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஈர்ப்பு விசையால ஒன்னோட ஒன்று பிணைக்கப்பட்டிருக்கு. இதெல்லாம் இப்போ எப்படி ஒவ்வொரு இந்த இடத்துல ஒரு சூரியன் இருக்கு, அதை சுற்றி இத்தனை கோள்கள் இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் எப்படி அதெல்லாம் விழாம அப்படியே இருக்கு, ஒன்னோட ஒன்று பிணைக்கப்பட்டிருக்கு அப்படின்னும் போது எல்லாமே ஈர்ப்பு விசை தான் முக்கியமான காரணமா இருக்கு. ஸோ அப்போ அதுதான் வந்து எல்லாத்தையும் ஒன்னோட ஒன்று கனெக்ட் பண்ணி வச்சிருக்கு. வான்வெளியில விண்வெளி திரள் மண்டலங்கள் வந்து சிறிய குழுவாகவும் சிதறியும் அங்கங்கு காணப்படுது. இது நம்மளுடைய மண்டலங்கள் சிதறி அப்புறம் குழுவாகவும் இருக்கும், சிதறியும் இருக்கும். ஸோ குழு அப்படின்னும் போது நம்ம என்ன சொல்லுவோம், ஒரு பிளானட் இருக்கு, அதை சுற்றி நிறைய துணைக்கோள்கள் இருக்குன்னு போது அது ஒரு குழுவா தெரியலாம். சிதறினும் பொழுது அங்கங்க இருக்கக்கூடிய அந்த கற்கள் அந்த மாதிரி சொல்லலாம். அப்போ தொகுப்பாகவும் இருக்கு, சிதறியும் இருக்கு. பெருவெடிப்புக்கு அப்புறம் சுமார் 5 பில்லியன் வருடங்களுக்கு பின்னாடி பால்வெளி, அதாவது மில்கி வே கேலக்சி அப்படிங்கிற ஒரு விஷயம், பால்வெளி விண்மீன் திரள் மண்டலம் அப்படிங்கிறது ஒன்று உருவாகுது. ஸோ அதுலதான் நம்ம சூரிய குடும்பம் விண்மீன் திரள் மண்டலத்துல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதுல ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இதுதான், நோட் பண்ணிக்கோங்க. என்ன அப்படின்னா ஆண்ட்ரோமெடா அப்படிங்கிற விண்மீன் திரள் மண்டலம் மற்றும் மெக்கல்லனின் கிளவுட்ஸ் அப்படிங்கிற விண்மீன் திரள் மண்டலம், இது ரெண்டுமே வந்து பூமிக்கு மிக அருகில் இருக்கக்கூடிய விண்மீன் திரள் மண்டலங்கள். கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஆண்ட்ரோமெடா கேட்டிருக்காங்க. ஸோ இது ரெண்டையுமே பார்த்துக்கோங்க. ஓகேவா? ரெண்டுமே பூமிக்கு அருகில் இருக்கக்கூடிய விண்மீன் திரள் மண்டலங்கள். நெக்ஸ்ட் ஒரு ஒளியாண்டு அப்படிங்கிறத பத்தி ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க, ரொம்ப முக்கியமானது. ஒரு ஒளியாண்டு அப்படிங்கிறது வந்து ஒளியானது ஒரு ஆண்டில் பயணிக்கக்கூடிய தொலைவு அப்படின்னு சொல்றாங்க. ஒரு வருஷம் 365 நாள் அப்படின்னும் போது அந்த ஒரு வருஷத்துல ஒளியானது பயணிக்கக்கூடிய அந்த தொலைவை நம்ம ஒளியாண்டு அப்படின்னு சொல்றோம். ஒளியினுடைய திசைவேகம் பார்த்தீங்கன்னா வினாடிக்கு 3 லட்சம் கிலோமீட்டர் வந்து திசைவேகத்துல செல்லக்கூடியது. ஆனா ஒளியானது வினாடிக்கு 330 மீட்டர் வேகத்தில் பயணிக்கக்கூடியது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நோட் பண்ணிக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட் நம்ம பேரண்டத்தை வந்து எப்படி ஸ்டேஜ் பை ஸ்டேஜா பிரிச்சிருக்காங்கன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்மளுடையது பேரண்டம். அதுக்குள்ள பாத்தீங்கன்னா விண்மீன் திரள் மண்டலங்கள் இருக்கும். அது நிறைய விண்மீன் திரள்கள் மண்டலத்துல சூரிய குடும்பம் அப்படிங்கிற ஒரு குடும்பம் இருக்கு. அந்த சூரிய குடும்பத்துக்குள்ள நமக்கு கோள்கள் இருக்கும், கோள்களுக்குள்ள துணைக்கோள்கள் இருக்கும். இது தவிர மற்ற இந்த வால் விண்மீன், அப்புறம் வந்து குறுங்கோள், அந்த மாதிரி நிறைய கற்கள் இதெல்லாம் வந்து இருக்கும். அதுல அதை விட சின்ன சின்ன பார்ட்டிகல்ஸ் நம்ம வந்து இதெல்லாம் வந்து நமக்கு பெரிதளவுல சொல்லக்கூடிய பார்ட்டிகல்ஸ். இதை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். என்னடா இதை பார்ட்டிகல்ஸ்னு சொல்றாங்களே நினைக்காதீங்க, நம்ம ஸ்பேஸை கம்பேர் பண்ணும்போது இதெல்லாம் பார்ட்டிகல்ஸ் தான். சரியா?
சூரிய குடும்பம் அப்படிங்கிறது வந்து சோலார் சிஸ்டம் அப்படின்னு ஆங்கிலத்துல சொல்லுவோம். சோலார் அப்படிங்கிற சொல் பார்த்தீங்க அப்படின்னா சூரிய கடவுள். சோலார் என்னது? சூரிய கடவுள் என பொருள்படக்கூடியது. ஸோ இதுல சோல் அப்படிங்கிறது லத்தீன் வார்த்தையிலிருந்து பெறப்பட்டது. சோல்னா லத்தீன் வார்த்தையிலிருந்து பெறப்பட்டது. சூரிய குடும்பம் பார்த்தீங்கன்னா சுமார் 4.5 பில்லியன் ஆண்டுகளுக்கு முன் உருவாக்கப்பட்டது. ஸோ அப்போ 5 பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி தான் என்ன உருவாயிருக்கு? நமக்கு மில்கி வே கேலக்சி, பால்வெளி விண்மீன் திரள் மண்டலம் அப்படிங்கிறது உருவாச்சு. ஸோ அப்போ 4.5 பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி தான் நமக்கு சூரிய குடும்பம் அப்படிங்கிறது ஒன்று உருவாயிருக்கு. நம்மளுடைய சூரிய குடும்பத்துல மொத்தம் சூரியன், 8 கோள்கள், குறுங்கோள், துணைக்கோள், வால் நட்சத்திரம், சிறுகோள், வெண்கற்கள், இது மாதிரி நிறைய விஷயங்கள் உள்ளடக்கியதா இருக்கு. இது நம்மளுடைய சூரிய குடும்பம். இது ஈர்ப்பு விசையால ஒன்னோட ஒண்ணு பிணைக்கப்பட்டு ஒரு அமைப்பா உருவாகிருக்கு. ஓகே, இந்த சூரிய குடும்பத்துல ரொம்ப முக்கியமான ஆள் யாரு? ஒரு வீடு இருக்கு, அந்த வீட்டுக்கு தலைவர் யாருன்னு கேட்போம் இல்லையா? அதே மாதிரிதான் ஒரு வீடு இருக்கு அப்படின்னும் பொழுது இப்ப அந்த வீட்டுக்குடைய தலைவரா நம்ம சூரிய குடும்பத்தினுடைய தலைவரா யார் இருப்பா? சூரியன். ஸோ அவங்கதான் வந்து மெயினான ஒரு கேரக்டரா இந்த நம்மளுடைய சூரிய குடும்பத்துல இருக்காங்க. ஓகேவா? சோலார் சிஸ்டத்துல. ஸோ இந்த சூரியனுடைய அந்த ஒரு ஈர்ப்பு சக்தியால, ஈர்ப்பு விசையால தான் நமக்கு என்ன இருக்கு? ஒவ்வொரு கோள்களும் பிணைக்கப்பட்டு அதனுடைய அந்த அச்சுல சுழன்றுட்டு இருக்கு. சூரிய குடும்பத்தோட மையத்துல சூரியன் வந்து இருக்கும். ஸோ சூரிய குடும்பம் பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ ஒரு தலை அப்படின்னும் போது இங்க இருப்பாரு, இந்த இடத்துல இருக்காருன்னு வச்சுப்போம். அப்போ அவர் கீழே வரவங்களாம் அடுத்தடுத்துன்னு இப்படிதான் பின்னாடி தான் வருவாங்க. ஆனா நமக்கு இங்க எப்படி இருக்குன்னா, இந்த நம்மளுடைய சூரியன் வந்து தலை வந்து நடுவுல இருப்பாரு. ஸோ இவரை சுத்தி தான் இப்படி இப்படி இந்த சர்க்கிள், அதாவது நீள்வட்ட பாதையில நம்மளுடைய மற்ற கோள்கள் இருக்கும். ஸோ அப்ப தலை வந்து நடுவுல இருக்காருன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ இந்த கோள்கள் மட்டும் கிடையாது, இதுல இருக்கக்கூடிய அனைத்து வான் பொருள்களும் நம்மளுடைய சூரியனை சுத்தி தான் இருக்கு. சூரிய குடும்பத்துல மொத்த சோலார் சிஸ்டம் இருக்கு இல்லையா, சூரிய குடும்பத்தோட மொத்த வெயிட் நிறையில 99.8% எதுல இருக்கு அப்படின்னு கேட்டா சூரியன்ல தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இப்போ அவ்வளோ வெயிட் வந்து யாரு? சூரியன் தான். அடுத்தது சூரியன் வந்து ஹைட்ரஜன், ஹீலியம் போன்ற வெப்பமான வாயுக்கள். அப்ப ஹைட்ரஜன், ஹீலியம்லாம் என்னது? வெப்பமான வாயுக்கள். ஸோ இதெல்லாம் வந்து நீங்க ஃபுல்லா எழுதி வைக்கணும்னு கூட இல்லை, நீங்க நோட்ஸ் எடுக்கிறீங்க ஹேண்ட் ரிட்டனா அப்படின்னும் போது ஹைட்ரஜன், ஹீலியம்லாம் என்ன பண்ணலாம்? அதனுடைய குறியீடுகளை வச்சு எழுதிக்கலாம். ஹெச் அப்புறம் ஹெச்இ அப்படின்னு போட்டு என்ன பண்ணிக்கலாம்? அதனுடைய குறியீடுகளோட நோட்ஸ் எடுத்துக்கலாம். ஓகே, சரி. சூரியன் வந்து தானே ஒளி உமிழக்கூடிய தன்மை, அதனாலதான் நமக்கு சூரியன் அப்படின்னாவே என்ன வருது? வெப்பமா இருக்கு. ஸோ தானே ஒளி உமிழக்கூடிய தன்மை உடையது. இது வந்து ஒரு விண்மீன். நம்ம நினைப்போம் சூரியன் அப்படின்னும் பொழுது அது ஒரு கோள், இல்ல அது ஒரு தலைமை கோள் அப்படின்லாம் நினைச்சிட்டு இருப்போம். அப்படிலாம் கிடையாது. சூரியன் அப்படிங்கிறது ஒரு விண்மீன் தான், அது ஒரு ஸ்டார். ஓகேவா? ஆனா த பிக்கஸ்ட் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப பெரியது, அவ்வளவுதான் விஷயம். அதுல இருக்கக்கூடிய சக்தி பெரியது. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. சூரியனுடைய மேற்பரப்பு வெப்பநிலை 6000 டிகிரி செல்சியஸ். இதுல இந்த வெப்பம் வந்து எல்லா கோள்களுக்கும் என்ன பண்ணும்? சூரியன் தான் கொடுக்கும். ஸோ அந்த லைட், அதாவது வெப்பம் நமக்கு, நம்ம இங்கே பூமியில இருக்கோம், நமக்கு தேவையான வெப்பம் எங்க இருந்து வருது? சூரியன்ல இருந்து தான் வருது. அதே மாதிரிதான் எல்லா கோள்களுக்கும். அது மாதிரி இந்த சூரியனுடைய ஒளி நம்மளுடைய பூமியை வந்து அடைகிறதுக்கு பார்த்தீங்கன்னா 8.3 நிமிடங்கள் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, அடுத்தது கற்பனை செய்து பார்க்கவும். அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா, சூரியன் வந்து 1.3 பில்லியன் புவிகளை தனக்குள்ள அடக்கக்கூடிய வகையில் பெரியதாக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது நமக்கு தெரியும் பூமியே நமக்கு எவ்வளோ பெருசுன்னு. உதாரணத்துக்கு இது பூமின்னு வச்சுக்கோங்களேன். இதே மாதிரி நமக்கு சூரியன்ல எத்தனை இது சூரியன் வச்சுங்க இமேஜினேஷனுக்கு. ஸோ அப்ப இதே மாதிரி பாத்தீங்கன்னா 1.3 பில்லியன் பூமிகளை உள்ளடக்கியதா நம்மளுடைய சூரியன் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. புரிஞ்சுதா? ஸோ அப்ப அவ்வளோ பெருசு அப்படின்னு சொல்றாங்க. அவ்வளவுதான் விஷயம், வேற ஒன்றும் இல்லை. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பிளானட்ஸை பத்தி பார்க்கலாம். கோள்கள். கோள் அப்படின்னா சுற்றி வருபவர் அப்படின்னு பொருள் கேட்பாங்க. கோள் அப்படின்னா என்னது? சுற்றி வருபவர் அப்படின்னு பொருள். சூரிய குடும்பத்துல இருக்கக்கூடிய 8 கோள்கள் அது என்ன பண்ணுது? சூரியனை சுத்தி வருது. அது என்னென்னு கொடுத்துருக்காங்க? புதன், வெள்ளி, புவி, செவ்வாய், வியாழன், சனி, யுரேனஸ், நெப்டியூன். நெக்ஸ்ட் பாருங்க. வெள்ளி மற்றும் யுரேனஸ் இந்த கோள்களை தவிர பிற கோள்கள் எல்லாம் சூரியனை வந்து எதிர் கடிகார திசையில சுற்றும். ஓகேவா? அதாவது மேற்கிலிருந்து கிழக்காக தனது அச்சுல சுற்றி வருது. எது எது? யுரேனஸ் மற்றும் வெள்ளி. ஸோ இதை மட்டும் தனியாக நோட் பண்ணிக்கணும்.
இந்த மாதிரி ஸ்பெஷலா இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் மட்டும் நீங்க இந்த லெசன்ல நோட் பண்ணி படிச்சா கூட போதும், எல்லாத்தையும் படிக்கணும்னு கூட தேவையில்லை. சரியா? சரி, அடுத்தது பாருங்க, பண்டைய தமிழர்கள் சூரியன் மற்றும் புறக்கோள்களை பற்றி அறிந்திருந்திருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு எப்படி தெரியுதுன்னா, சங்க இலக்கியங்களை நம்ம படிக்கும்போது அது பற்றின தகவல்கள் அந்த இலக்கியங்கள்ல இருக்கு. ஓகேவா? உதாரணத்துக்கு சிறுபான்ற்று பாத்தீங்கன்னா, வால் நிற விசும்பின் கோள் மீன் சூழ்ந்த இளங்கதிர் ஞாயிறு என்ற பாடல் கொடுத்துருக்காங்க எங்க சிறுபான்ற்று. ஓகேவா? ஸோ அப்ப இந்த இடத்துல ஞாயிறு அப்படிங்கிறத பத்தியும் நம்மளுடைய கோள்களை பத்தியும் இந்த பாடல் வரிகள்ல தகவல்கள் கொடுத்துருக்கிறத சொல்றாங்க. ஓகே, நெக்ஸ்ட் இதே மாதிரி நம்ம கோள்கள் எல்லாம் என்ன பண்ணுது, சூரியனை நீள்வட்ட பாதையில சுற்றி வருது. இதுவும் முக்கியம், வட்ட பாதைன்னு போட்டுறக்கூடாது. ஓகேவா? நீள்வட்ட பாதை. நீள்வட்ட பாதைன்னா என்னது, இந்த மாதிரி இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் இந்த கோள்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா அதனுடைய பாதையில தான் என்ன பண்ணும், சுற்றி வரும். ஓகேவா? அந்த பாதையை விட்டு வேற எதுலையும் வராது, அதாவது பாதையில விலகாம என்ன பண்ணும், சுற்றி வரும். சூரியனுக்கு அருகில உள்ள 4 கோள்களான புதன், வெள்ளி, புவி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, சரி இன்னொன்று விட்டுட்டேன், செவ்வாய். ஸோ இந்த 4 கோள்களும் பார்த்தீங்கன்னா உட்புற கோள்கள் அப்படின்னு சொல்றோம். எது? புதன், வெள்ளி, அப்புறம் என்னது, புவி, அப்புறம் செவ்வாய். ஸோ இந்த 4 கோள்களும் உட்புற கோள்கள் அப்படின்னு சொல்றோம், அல்லது புவி நிகர் கோள்கள் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? ஸோ அப்போ பாறைகளான இந்த கோள்களை எப்படி இருக்கும், அளவுல சிறியதா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ நமக்கு புவியே வந்து அளவுல சின்னதுன்னு சொல்லிட்டாங்க. சரியா? இதனுடைய மேற்பரப்புல மலை, ஏரி, அப்புறம் தரை, குழிவு, பள்ளம் இதெல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப இந்த 4 கோள்கள் என்னது, உட்புற கோள்கள். இதே மாதிரி வெளிப்புற கோள்களும் இருக்கு. அது என்னென்ன அப்படின்னா, கடைசியா இருக்கக்கூடிய வியாழன், சனி, யுரேனஸ் மற்றும் நெப்டியூன். ஸோ இந்த 4 கோள்களும் நமக்கு வெளிப்புற கோள்கள். இதுல அல்லது வியாழன் நிகர் கோள்கள் அப்படின்னு சொல்லலாம். அது என்ன பார்த்தீங்களா, உட்புற கோள்களை நமக்கு புவி நிகர் கோள்கள்னு சொல்றோம். ஓகே, வெளிப்புற கோள்களை வியாழன் நிகர்னு சொல்றோம். அப்ப ஃபர்ஸ்ட் உள்ள 4க்கு புவியை ஞாபகம் வச்சுக்கோங்க, அடுத்து உள்ள 4க்கு வியாழனை வச்சுக்கோங்க, அந்த நேம் மறக்காது. ஓகே, நெக்ஸ்ட் இந்த வெளிப்புற கோள்களான இந்த 4 கோள்களும் நமக்கு ஜோவியன் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இந்த 4 கோள்கள் நிறைய வாயுகளோட நிரம்பி இருக்கிறதுனால வளிம கோள்கள் அப்படின்னு சொல்றோம், கேசியஸ் பிளானட்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஓகே, அடுத்தது செவ்வாய், வியாழன். இந்த கோள்களுக்கு இடையில குறுங்கோள் மண்டலம் இருக்கு. எந்தெந்த கோள்களுக்கு இடையில குறுங்கோள் மண்டலம் இருக்குன்னு கேட்டாங்கன்னா செவ்வாய், வியாழன். ஓகே, இந்த கோள்களினுடைய வரிசை ஆர்டர் மாத்தாம படிச்சுக்கிறதுக்கு ஜஸ்ட் ஒரு ஷார்ட்கட் கொடுத்துருக்காங்க, வேணா யூஸ் பண்ணிங்க. அது அப்படியே உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும்னாலும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, இதை நீங்க பார்க்க வேண்டாம். தெரியாதுன்றவங்க ஜஸ்ட் இதை வந்து ஷார்ட்கட். ஓகேவா? என்னமோ ஒன்று கொடுத்துருக்காங்களேன்னு வித்தியாசமா பார்க்க வேண்டாம், இது ஜஸ்ட் ஷார்ட்கட். புதுவெள்ளம் புவியியல் செலுத்தினால் விவாதம், சண்டை, யுத்தம் நெருங்காது அப்படின்னா என்ன, புதன், வெள்ளி, புவி, செவ்வாய், வியாழன், சனி, யுரேனஸ், நெப்டியூன். ஸோ அந்த வரிசையை தான் இந்த ஃபர்ஸ்ட் லெட்டர்ஸ் வச்சு அவங்க ஷார்ட்கட் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ இதே மாதிரி படிக்கக்கூடிய தகவல்களுக்கு உங்களுக்கு புரிகிற மாதிரி நீங்களுமே ஷார்ட்கட்ஸை வந்து ஃப்ரேம் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கான ஷார்ட்கட்ஸை நீங்கள் உருவாக்கும் பொழுது அது என்ன ஆகுது, உங்களுக்கு மறக்காது, ரொம்பவே ஈஸியாக ஞாபகத்துலேயும் இருக்கும், லாங் லாஸ்டிங்காக இருக்கும். சரி, நெக்ஸ்ட் பாருங்க, புதன். இப்போ புதன் அப்படிங்கிறது ரொம்ப சூரியனுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கோள். இதை நம்ம மெர்க்குரி அப்படின்னு சொல்லுவோம். இது நமக்கு சூரியனுக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்கும், மற்ற கோள்களை விட ரொம்ப சிறிய கோளாகவும் இருக்கும். இதுக்கு வந்து நமக்கு ரோமானிய கடவுளோட தூதுவரான மெர்க்குரியின் பெயரால நம்ம என்ன பண்றோம், இந்த கோளை அழைக்கிறோம். அதனாலதான் ஆங்கிலத்துல இதை மெர்க்குரி அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? இந்த கோள்ல வந்து நீர், வாயு இதெல்லாம் கிடையாது. அப்ப எந்தெந்த கோள்கள்ல நம்ம வாயுக்கள் பார்த்தோம், கடைசி 4 கோள்கள்ல. ஓகே, ஸோ அப்ப அதிக அளவு வாயுக்கள் கடைசி 4 கோள்கள்ல பார்த்தோம், அதனாலதான் அது வளிமக்கோள் அப்படின்னு சொன்னோம். சரி, இப்ப இந்த புதன்ல வந்து நமக்கு என்ன கிடையாது, நீர், வாயு கிடையாது. இந்த கோள்கள்ல வளிமண்டலம் இல்லாததுனால நமக்கு பகல் பொழுதுல என்ன ஆகும், அதிக வெப்பநிலையும், இரவு பொழுதுல கடும் குளிரும் காணப்படுது. ஏன், வளிமண்டலம் இருந்ததுன்னா அந்த வெப்பத்தை வந்து தணிச்சு நமக்கு சரியான வெப்பத்தை கொடுக்கும், அதே மாதிரி குளிரையும் நமக்கு சரியான அளவுல கொடுக்கும். ஸோ அந்த வளிமண்டலம்ங்கிறது ரொம்ப முக்கியமானது. ஓகேவா? அது மட்டும் இல்லை, பூமிக்கு துணைக்கோள், புதனுக்கு வந்து துணைக்கோள் அப்படிங்கிறதும் கிடையாது. ஓகே, அடுத்தது அந்தி பொழுது, அதிகாலை பொழுது, அப்புறம் அந்தி பொழுது. இந்த 2 டைம்லையும் நம்மளால புதனை வந்து நம்மளோட டைரக்ட் ஐயால், அதாவது வெற்று கண்ணால பார்க்க முடியும். ஓகே, இது ஒரு முக்கியமான பாயிண்ட். எந்த கோளை நம்மளால வெறுங்கனால பார்க்க முடியும் அப்படின்னா புதன் கோள். ஓகே,
வெள்ளியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து அது ஒரு வெப்பமான கோள். ஓகேவா? சூரியன்ல இருந்து 2வதா இருக்கு, அதனால வெப்பமா இருக்கு. பூமியை மாதிரியே ஒரே அளவுல இருக்கிறதுனால பூமியையும் வெள்ளியையும் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா இரட்டை கோள்கள் அப்படின்னு சொல்றோம். அப்புறம் அதனுடைய சுழலுதல் காலம் பாத்தீங்கன்னா மற்ற கோள்களை விட அதிகமா இருக்கு. அதாவது தன்னதான சுத்திக்கிறதுக்கு மட்டுமே 243 நாட்கள் எடுத்துக்குது. ஓகேவா? யுரேனஸும் வெள்ளியும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரே டைரக்ஷன், கடிகார திசையில சுத்துது. ஓகே, மற்ற கோள்களை விட இந்த வெள்ளி வந்து மெதுவா சுத்தி வரும். ஏன்னா தன்னைத்தானே சுத்திக்கிறதுக்கே 243 நாட்கள் ஆகுதுன்னா இப்ப சூரியனை சுத்தி வரதுக்கு எக்ஸ்ட்ரா டைம் ஆகும் இல்லையா? சோ அதுதான் சொல்லியிருக்காங்க. அடுத்தது பாருங்க, புதன் கோளை மாதிரி இந்த வெள்ளி கோளுக்கும் என்ன கிடையாது, துணைக்கோள்கள் கிடையாது. அது மட்டும் இல்ல, அன்பு மற்றும் அழகை குறிக்கக்கூடிய ரோமானிய பெண் கடவுள். ஸோ அப்போ ஒவ்வொரு கோளுக்கும் அந்த ஒவ்வொரு கடவுள்களை மென்ஷன் பண்ணிட்டே வராங்க. அதை நீங்க தனியா கூட நோட் பண்ணிக்கங்க கோர்வையா. ஸோ அப்போ அது ஈஸியா இருக்கும் டிஃபரன்ஷியேட் பண்ணி படிக்கிறதுக்கு. ஓகேவா? சரி, இப்போ இந்த ரோமானிய கடவுளான வீனஸ், அதனாலதான் வெள்ளிய வீனஸ் அப்படின்னு நம்ம ஆங்கிலத்துல சொல்றோம். ஓகேவா? இப்போ காலையிலும் மாலையிலும் நம்ம வெண்ணில இந்த கோளை பார்க்க முடியும், அதனால இதை வெடிவெள்ளி அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகே, அடுத்தது பாருங்க, அது மட்டும் இல்லாம அந்தி வெள்ளி அப்படின்னு நம்ம சொல்றோம். சரியா? அடுத்தது நிலவுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய கோலா இந்த வெள்ளி இருக்கிறதுனாலதான் நம்மளால என்ன பண்ண முடியுது, வெற்றிக்கனால அதை பார்க்க முடியுது அப்படிங்கிற ஒரு விஷயமும் நமக்கு தெரியும். அடுத்தது உயிர்கோள், நம்மளுடைய பூமி எப்படி வேணாலும் சொல்லலாம். சூரியன்ல இருந்து 3வதா இருக்கு. நம்மளுடைய மொத்த பிளானட்ல வந்து 5வது பெரிய கோளா இருக்கு. இது நம்மளுடைய பூமி. ஓகேவா? பூமியினுடைய மேற்பரப்பு பார்த்தீங்க அப்படின்னா 4ல் 3 பகுதி வந்து நீரால சூழப்பட்டிருக்கு. அதனால இதை நீர்க்கோள் அப்படின்னு நம்ம சொல்றோம். பாத்தீங்கன்னா இந்த இமேஜ்ல பாத்தீங்கன்னாவே தெரியும், ஃபுல்லா வந்து ப்ளூ தான், இந்த கொஞ்சம் தான் நிலப்பகுதி. ஸோ அப்போ 4ல் 3 பங்கு நீரால சூழப்பட்டுள்ளது. ஓகே, இது முக்கியமானது. ரோமானிய மற்றும் கிரேக்க கடவுள்களினுடைய பெயரால அழைக்கப்படாத ஒரே கோள் பூமி. அப்போ இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட், டிஃபரன்ஷியேட் பண்ணி படிக்கணும். மற்ற பிளானட்ஸ்க்கெல்லாம் உங்களுக்கு வந்து ஒன்று ரோமானிய கடவுள், கிரேக்க கடவுள்களை மென்ஷன் பண்றாங்க, பூமிக்கு அப்படி கிடையாது. ஓகே, இந்த கோள் வந்து உயிரினங்களை கொண்ட ஒரே ஒரு கோள். நம்மலாம் இங்கே தான் வாழ்றோம் இல்லையா? பூமியினுடைய துருவ விட்டம் பார்த்தீங்கன்னா 12714 கிலோமீட்டர் மற்றும் நிலநடு கோட்டு விட்டம் பார்த்தீங்கன்னா 12756 கிலோமீட்டர். பூமி வந்து சூரியனை வினாடிக்கு 30 கிலோமீட்டர் வேகத்துல சுத்துது அப்படிங்கிறது ஒரு முக்கியமான பாயிண்ட். அதனாலதான் ஒரு நாளைக்கு நமக்கு 24 hours, ஒரு வருஷத்துக்கு 365 நாளும் ஆகுது. நம்ம அப்ராக்சிமேட்டா தான் நம்ம சொல்றோம், எக்ஸாக்டா சொல்லணும் அப்படின்னா நமக்கு இன்னும் கவுண்ட்ஸ் வந்து மாறும். ஓகேவா? இந்த நம்மளுடைய கோள்ல நிலம், நீர், காற்று எல்லாமே இருக்கு. அதனாலதான் உயிரினங்கள் வாழ்றதுக்கு தேவையான மொத்த சூழலும் நம்ம பூமியில இருக்கு. அது மட்டும் இல்ல, நமக்கு ஒரே ஒரு துணைக்கோள், பூமிக்கு ஒரே ஒரு துணைக்கோள் இருக்கு. அது என்னன்னா நிலவு. ஓகேவா? நிலவு. நெக்ஸ்ட் பாருங்க, செவ்வாயை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இதை நம்ம செந்நிற கோள் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? சூரியன்ல இருந்து 4வது கோள். செவ்வாய் கோள் வந்து அளவுல புதனுக்கு அடுத்தபடியா எப்படி இருக்கு, 2வது சிறிய கோளா இருக்கு. உள்ளதுல சிறியது புதன். சூரியனுக்கும் புவிக்கும் இடையில இருக்கக்கூடிய தொலைவு பார்த்தீங்கன்னா 150 மில்லியன் ஆண்டுகள், மில்லியன் கிலோமீட்டர், கிலோமீட்டர், ஆண்டுகள் கிடையாது. தொலைவு தானே கொடுத்துருக்காங்க. தொலைவுன்னும் போது கிலோமீட்டர், ஆண்டுன்னும் போது நம்ம காலத்துக்கு போயிடும். ஓகேவா? ஸோ அப்போ தொலைவு பார்த்தீங்கன்னா 150 மில்லியன் கிலோமீட்டர். மணிக்கு 800 கிலோமீட்டர் வேகத்துல செல்லக்கூடிய வானூர்தி சூரியனை சென்றடைகிறதுக்கு 21 வருஷம் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அவ்வளோ டிஸ்டன்ஸ் வந்து நமக்கு பூமிக்கும் சூரியனுக்கு இடையில இருக்கு. ஸோ இப்போ நம்ம செவ்வாயை பத்தி பாட்டு இருந்தோம் இல்லையா? அதை நம்ம மாஸ் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவோம். அது பார்த்தீங்கன்னா ரோமானிய போர்க்கடவுள். செவ்வாய் வந்து போர்க்கடவுள், பெண் கடவுள், போர்க்கடவுள். ஸோ அந்த டிஃபரன்ஸ் எல்லாம் பார்த்துக்கணும். இதனுடைய மேற்பரப்பு நம்ம செவ்வாயினுடைய மேற்பரப்புல நமக்கு இரும்பு ஆக்சைடு இருக்கு. அதனால இது செந்நிறமா நமக்கு தோற்றமடைக்குது. அதனால இதை நம்ம சிவந்த கோள் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? அது மட்டும் இல்லாம வளிமண்டலம் மிகவும் மெல்லியதா இருக்கும். துருவ பகுதிகளில் புவி மாதிரியே பனி கவிகைகள், அதாவது கேப்ஸ், ஐஸ் கியூப்ஸ் சொல்லுவோம் இல்லையா? இங்க வந்து கேப்ஸ். ஓகேவா? அதெல்லாம் வந்து இருக்கு. கோளானது ஃபோபஸ் மற்றும் டீமஸ் என்று 2 துணைக்கோள்களை கொண்டுள்ளது. அப்போ ஃபோபஸ் மற்றும் டீமஸ் எந்த பிளானட்டுக்கு துணைக்கோளா இருக்குன்னு கேட்டாங்கன்னா செவ்வாய் கோளை ஆராயறதுக்கு நம்ம ஆர்பிட்ஸ், அப்புறம் வந்து ரோவர், இதெல்லாம் நம்ம அனுப்பியிருக்கோம். இது நமக்கே தெரியும் இல்லையா? அதுதான் கொடுத்துருக்காங்க. நிலா மற்றும் வெள்ளிக்கோள்களுக்கு அடுத்தபடியாக பிரகாசமாக வானிலை தெரிவது வியாழன். நம்ம இப்போ அடுத்தது வியாழன் பத்தி பார்க்கலாம். கீழே ஒரு பாயிண்ட் இருக்கும். வியாழனை பொறுத்த வரைக்கும் ஜூபிட்டர் அப்படின்னு நம்ம ஆங்கிலத்தில் சொல்லுவோம். சூரியன்ல இருந்து 5வது கோளா இது இருக்கும். ரோமானியர்களுடைய முதன்மை கடவுள். நம்ம முன்னாடி பார்த்தது பெண் கடவுள் பார்த்தோம், போர்க்கடவுள் பார்த்தோம். இது முதன்மை கடவுள். ஓகேவா? முதன்மை கடவுள் ஜூபிட்டர் பெயரால அழைக்கப்படுது. ஓகே, நிலா வெள்ளிக்கு அடுத்தபடியா பிரகாசமா தெரிவது வியாழன். சூரிய குடும்பத்திலேயே மிகவும் வேகமாக சுழலக்கூடியதும் இது வியாழன் தான். இதை நம்ம வளிமக்கோள், வாயுக்கோள் அப்படின்னு சொல்லலாம். வளிமக்கோள்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? இப்போ அது மட்டும் இல்லாம இந்த வளிமண்டலத்துல நமக்கு ஹைட்ரஜன், ஹீலியம் வாயுக்கள் வந்து அதிகமா இருக்கு. முன்னாடி நம்ம பார்த்தோம் வெப்பமான வாயுக்கள் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? மிக அதிகமான துளைக்கோள்கள் எங்க இருக்கு அப்படின்னா நமக்கு வியாழன்ல இருக்கு. என்னென்ன பாத்தீங்கன்னா அயோ, அப்புறம் வந்து யூரோப்பா, கனிமேடு, அப்புறம் கேலிஸ்டோ. ஸோ இதெல்லாம் வந்து மிகப்பெரிய துணைக்கோள்கள் நிறைய இருக்கு. அதுல பெரிய துணைக்கோள்கள் மட்டும் லிஸ்ட் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்மளுடைய ISRO, இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன், அதாவது இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம். இது செவ்வாய்க்கோள்ல வளிமண்டலம் மற்றும் தரைப்பகுதிகளை ஆராய்ச்சி செய்யறதுக்காக 2014ல் மங்கள்யான் அப்படிங்கிற ஒரு விண்கலத்தை அனுப்பியிருக்கு. ஓகேவா? மாஸ் ஆர்பிட்டர் மிஷன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதனால இந்தியா செவ்வாய்க்கோளினை ஆராயக்கூடிய அந்த நாடுகள் பட்டியலில் ரஷ்யா விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம், நாசா, அதாவது அமெரிக்காவினுடைய நாசா, அப்புறம் ஐரோப்பிய விண்வெளி ஆராய்ச்சி நிலையத்துக்கு அடுத்ததான் 4வது இடத்துல நம்ம இந்தியா இருக்கு. ஸோ அப்போ செவ்வாய்க்கோளை ஆராய்ச்சி செய்யறதுல அவ்வளோ
ஸ்பெஷலான விஷயங்கள்லாம் இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் இந்த இமேஜ், நான் எப்பொழுதுமே இமேஜ் வந்து பார்க்காதீங்கன்னு சொல்லவே மாட்டேன், கண்டிப்பாக பார்க்கணும். ஓகேவா, இதில் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒன்றும் இல்லை, இதில் நீங்கள் எல்லாத்தையும் படிக்கணும்னு இல்லை, ஜஸ்ட் எந்தெந்த கோள்கள் எவ்வளோ நாட்கள் எடுக்குது, அப்புறம் பார்த்தீங்கன்னா எத்தனை துணைக்கோள்கள் வச்சுக்குது, சுழலுதல் காலம் என்ன, துணைக்கோள் என்ன, இதை மட்டும் கூட நீங்கள் பார்த்தா போதும். பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த இது வந்து சுழலுதல் காலம், இது துணைக்கோள். ஓகேவா, வெள்ளிக்கு துணைக்கோள் இல்லை, செவ்வாய்க்கு 2 இருக்கு, சனிக்கு 62 துணைக்கோள், நெப்டியூனுக்கு 14, அடுத்தது புதனுக்கும் துணைக்கோள் இல்லை, பூமிக்கு 1 அது நிலா, வியாழனுக்கு 67 துணைக்கோள்கள், யுரேனஸ்க்கு 27 துணைக்கோள்கள். உள்ளதுலேயே அதிகமான துணைக்கோள்கள் எதுக்கு இருக்குன்னா வியாழனுக்கு இருக்கு, அடுத்தபடியா சனிக்கு இருக்கு. ஸோ அந்த மாதிரி டிஃபரன்ஷியேட் பண்ணி நீங்க படிச்சீங்க. ஓகேவா, இது சுழலுதல் காலத்தை குறிக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு சிம்பிள் கொடுத்துருப்பாங்க. அடுத்தது துணைக்கோளுக்கு இந்த மாதிரி ஒரு சிம்பிள் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா, அடுத்தது சூரியன்ல இருந்து அந்த பர்டிகுலர் கோளுக்கு எவ்வளவு டிஸ்டன்ஸ் இருக்குங்கிறதுக்கு நமக்கு வந்து ஒரு மைலேஜ் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஓகேவா, அப்புறம் மொத்தமா அது ஒரு தடவை சூரியனை சுத்தி வரதுக்கு எவ்வளவு டைம் ஆகுதுங்கிறத இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அந்த ஜஸ்ட் நீங்க வந்து முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும் பார்த்துக்கோங்க, எல்லாத்தையும் படிக்கணும்னு கூட ஞாபகம் இல்லை, ஏன்னா கன்ஃபியூஸ் ஆகும் இல்லையா, எல்லாத்தையும் படிக்க முடியாது. சரி, அடுத்தது பார்க்கலாம். சனிக்கோள். சனிக்கோளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நிறைய வளையங்களை கொண்ட ஒரு கோள். ஓகேவா, அடுத்தது இது வந்து 2வது பெரிய கோள், அது ஒரு முக்கியமான பாயிண்ட். ரோமானியர்களுடைய வேளாண்மை கடவுள் சர்டன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, அது இதுல பாத்தீங்கன்னா பாறை துகள்கள், அப்புறம் பனித்துகள்கள், பாறைகள், தூசுகள், அது மாதிரி எல்லாம் சேர்ந்த நிறைய வளையங்கள் வந்து இருக்கும். ஸோ அது ஒரு பாதுகாப்பாரனா இருக்குன்னு கூட சொல்லலாம். மொத்தம் 62 துணைக்கோள்கள் இருக்கு. வியாழன் மாதிரி நிறைய துணைக்கோள்கள் கொண்டது 2வது ஹையஸ்ட் கவுண்டிங் தான் இருக்கும். இதுல மிகப்பெரிய துணைக்கோள் எதுனா டைட்டன். இது எங்க கேட்ட மாதிரி இருக்கா, டைட்டன் வாட்ச் ஞாபகம் வருதா, ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கலாம். அப்ப இனிமேல் வாட்ச் உங்களை பார்க்கும்போதெல்லாம் என்ன வரணும், சனிக்கோள் ஞாபகம் வரணும். சூரிய குடும்பத்தில் காணப்படக்கூடிய துணைக்கோள்கள்ல நைட்ரஜன், இவ்வளவு நேரம் நம்ம ஹைட்ரஜன் ஹீலியம் பார்த்தோம், ஆனா இங்க பாருங்க நைட்ரஜன் மீத்தேன், இந்த வாயுக்கள் கொண்ட வளிமண்டலம் வந்து மற்றும் மேகங்கள் சூழ்ந்து காணப்படக்கூடிய ஒரே கோள் துணைக்கோள் என்னது, டைட்டன். இப்போ டைட்டனோட ஸ்பெஷாலிட்டி என்ன, நைட்ரஜன் மீத்தேன், அந்த வாயுக்கள் டிஃபரன்ஷியேட் பண்ணி பார்த்தீங்க. சனிக்கோள்ல வந்து தன் ஈர்ப்பு திறன், அது தன்னை வந்து ஈர்க்கக்கூடிய அந்த திறன் ஸ்பெசிபிக் கிராவிட்டி அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து நீரை விட குறைவு அப்படின்னு சொல்றாங்க. தன் ஈர்ப்பு திறன் நீரை விட சனிக்கோளுக்கு குறைவு. ஓகேவா, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது வந்து யுரேனஸ். யுரேனஸை பொறுத்த வரைக்கும் இது வந்து உருளும் கோள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். வில்லியம் ஹெர்ஷல் அப்படிங்கிறவர் வந்து 1781ஆம் ஆண்டு இந்த யுரேனஸ் வந்து கண்டுபிடிச்சார். ஸோ அவர் தான் இந்த கோளை வந்து கண்டுபிடிக்கிறார். ஓகேவா, தொலைநோக்கியால கண்டுபிடிக்கப்பட்ட முதல் கோள் எதுன்னு கேட்டா யுரேனஸ். அப்ப இது நம்ம போயெல்லாம் கண்டுபிடிக்கல, தொலைநோக்கியால கண்டுபிடிச்சிருக்கோம். சூரியனிடமிருந்து 7வதாக இருக்கக்கூடிய கோள். இன்னும் ஒரே ஒரு கோள் பார்ப்போம், அதோட முடிஞ்சிடும். மீத்தேனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த கோள்ல அதிகமா இருக்கு, இதுல யுரேனஸ்ல, அதனாலதான் இது பச்சை கலரா நமக்கு தெரியுது. ஓகேவா, அடுத்து பாருங்க, கடவுள் என்ன கடவுள், கிரேக்கர்களுடைய விண் கடவுள், அவங்களோட பெயரால அழைக்கப்படுது. வெள்ளிக்கோள் மாதிரியே இது என்ன பண்ணும், ஒரே கிளாக் வைஸா அந்த கடிகார திசையில சுழலும். இப்போ வெள்ளி யுரேனஸை சேர்த்துக்கணும். ஓகேவா, அடுத்து கொஞ்சம் சாய்ந்து காணப்படும், தன் சுற்றுப்பாதை அந்த பந்து மாதிரி உருண்டோடுவது மாதிரி இருக்கும். யுரேனஸ்ல மொத்தம் 27 துணைக்கோள்கள் இருக்கு. அதுல முக்கியமானதுன்றதை விட பெரியது எதுன்னு கேட்டா டைட்டானியா. டைட்டானியா கப்பு டைட்டான் இந்த டைட்டானிக் படம் பார்த்துருப்பீங்க இல்லையா, ஸோ அதை கூட ஞாபகம் வச்சுக்கணும். டைட்டானியா அந்த இதான் வந்து உள்ளதுல பெருசு. ஓகேவா, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது நெப்டியூன். இது வந்து பார்த்தீங்கன்னா உள்ளதுல கடைசியா இருக்கக்கூடிய கோள், குளிர்ந்த கோள், கண்டுபிடிக்கப்பட்டதுல இப்போதைக்கு கடைசியா இருக்கக்கூடியது இதுதான். ஸோ இது வந்து சூரியன்ல இருந்து ரொம்ப தொலைவில் இருக்கிறதுனால இது கொஞ்சம் கூலிங்கா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். 8வது இடத்துல இருக்கு, மிக தொலைவில் இருக்கக்கூடியது ரோமானியர்களுடைய கடல் கடவுள். ஸோ அப்போ நமக்கு குளுமையா இருக்குன்னு சொல்லிட்டோமா, அப்போ கடல் கடவுள் அதை நம்ம இது பண்ணி கனெக்ட் பண்ணிக்கலாம். மொத்தம் 14 துணைக்கோள்கள் இருக்கு. மொத்தம் நெப்டியூன்ல வந்து மிகப்பெரிய துணைக்கோள் எதுன்னு கேட்டா ட்ரைட்டன். என்னது, ட்ரைட்டன். நெப்டியூன் வந்து சூரியனில இருந்து மிகவும் தொலைவில் இருக்கிறதுனால கூலிங்கா இருக்கு, இதெல்லாம் நான் சொல்லிட்டேன் இல்லையா, அதனால அது ப்ளூ கலரா இருக்கும், வெள்ளை நிறமா இருக்கும். ஸோ யுரேனஸ் அதாவது இந்த நீலம் மற்றும் வெள்ளை நிறம் தான் என்ன பண்ணுது, யுரேனஸ்ல இருந்து இது வேறுபடுத்தி காட்டுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது வந்து குறுங்கோள். இவ்வளவு நேரம் நம்ம அந்த பிளானட் 8 பிளானட்டையும் பார்த்துட்டோம். நீ நம்ம அதுல இருக்கக்கூடிய மற்ற வான்பொருள்கள்லாம் இருக்குல்ல, குறுங்கோள், துணைக்கோள், சிறுகோள், வால், விண்மீன், அதெல்லாம் பத்தி லைட்டா ஒரு சின்ன ஒரு இது அப்படின்னா என்னன்றதை மட்டும் பார்த்துடலாம். குறுங்கோளை பொறுத்த வரைக்கும் நெப்டியூன் கோளுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா தொலைவில் நிறைய விண்பொருட்கள் அங்கங்க இருக்கும், அதை நம்ம குறுங்கோள் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, இது வந்து மிகவும் குளிர்ந்து ஒளி இல்லாமல் காணப்படும், ஏன்னா சூரியன்ல இருந்து ரொம்ப டிஸ்டன்ஸ்ல இருக்கும். ஓகேவா, கோள வடிவத்துல இருக்கும், கோள்கள் மாதிரி இல்லாம அதோட சுற்றுப்பாதை பிற குறுங்கோள்களோட பகிர்ந்து கொள்ளக்கூடியதா அப்படி ஒரு இதா இருக்கும். ஓகேவா, ப்ளூட்டோ, செரஸ், ஈரிஸ், மேக் மற்றும் ஹவுமியா, இதெல்லாம் வந்து குறுங்கோள்கள். இப்போ நீங்க ஒன்று யோசிக்கலாம், இந்த ப்ளூட்டோ எங்கே கேட்ட மாதிரி இருக்கேன்னு. நம்ம அதாவது நம்மன்னும் பொழுது ஓகே கண்டிப்பா நம்மன்னு சொல்லலாம். நம்ம ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா, நம்ம வந்து 9 சூரிய குடும்பத்தில் மொத்தம் 9 கோள்கள் இருக்கு, நெப்டியூனுங்கிறது ப்ளூட்டோ அப்படிங்கிற கோளை நம்ம சேர்த்து தான் படிச்சிருப்போம் இல்லையா. ஆனா இப்போ நமக்கு வந்து இந்த ப்ளூட்டோ அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா குறுங்கோளா மாறிடுச்சு. அது வந்து டிஸ்டன்ஸ்ல இருந்து அந்த ஆர்பிட்ல இருந்து வெளில போய் அது அந்த டிஸ்டன்ஸை தாண்டி இருக்கிறதுனால நம்ம அதை வந்து கோள்களுக்குள்ள கொண்டு வரல, நெப்டியூனோட நிப்பாட்டிக்கிறோம். இந்த ப்ளூட்டோங்கிறது குறுங்கோளுக்குள்ள போயிட்டு. ஓகேவா, இப்போ ப்ளூட்டோ மாதிரி செரஸ், ஈரிஸ், மேக், ஹவுமியா இதெல்லாம் பார்த்துக்கணும். ஓகேவா, இந்த 5 குறுங்கோள்களை சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பாருங்க, நிலவுல வந்து நம்மளுடைய பூமியினுடைய துணைக்கோளா இருக்கக்கூடியது நிலவு, அதை பத்தி பார்க்க போறோம்.
நம்மளுடைய பூமியை சுற்றி வரக்கூடிய ஒரு பொருள், விண்பொருள் எதுன்னா நிலவு. ஓகேவா? இது தன்னைத்தானே சுற்றிக்கிறதுக்கு ஒரு டைம் எடுக்கும். அது மட்டும் இல்லாமல் பூமியை சுற்றி வரும். எல்லா கோள்களுமே தன்னைத்தானே சுற்றிட்டு தான் அந்த துணைக்கோள்கள் அப்படின்னும் போது கோள்களை சுற்றி வரும். கோள்கள் அப்படின்னும் போது சூரியனை சுற்றி வரும். ஓகேவா? சரி, இப்போ இது வந்து பூமியை சுற்றி வர்றதுக்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய நேரம் பார்த்தீங்க அப்படின்னா 27 நாட்கள் வந்து கொடுத்துருக்காங்க. 27 நாட்கள் அப்புறம் 8 மணி நேரம் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? நிலவிற்கு வளிமண்டலம் கிடையாது, நமக்கே தெரிஞ்ச விஷயம் தான். இதன் காரணமாக விண்கற்களின் தாக்கத்தால மேற்பகுதி அதிக அளவுல அந்த குழிகள் நம்மளே பார்த்துருக்கோம், நிலானாவே குழி இருக்கும். ஸோ அப்போ அந்த பள்ளங்கள்லாம் ஏற்படுறதுக்கு காரணம் இதுதான் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? நிலவு புவியிலிருந்து பார்த்தீங்கன்னா 3,84,400 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது. பூமியில 4/1 தான் என்னது நிலவினுடைய அந்த சைஸ். ஓகேவா? மனிதன் தரங்கிய ஒரே ஒரு விண்பொருள் எதுனா நிலவு. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது சிறுகோள். சிறுகோள்ன்றது பார்த்தீங்கன்னா அது ஒரு திடப்பொருள், ரொம்ப சின்னதாக இருக்கும். ஓகேவா? சூரியனை சுற்றி வரக்கூடிய ரொம்ப சின்ன திடப்பொருளை நம்ம சிறுகோள் அப்படின்னு சொல்கிறோம். செவ்வாய், வியாழன் இந்த கோள்களுக்கு இடையில நிறைய சிறுகோள் மண்டலங்கள் இருக்குது. ஓகேவா? ரொம்ப சின்னதாக இருக்கிறதுனால அதை நம்ம சிறுகோள் அப்படின்னு சொல்கிறோம். இந்த குறுங்கோள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வான் விண்மீன். வான் விண்மீனை பொறுத்த வரைக்கும் தலை வால் பகுதிகள் இருக்கும். திடப்பொருளால் இருக்கக்கூடிய தலைப்பகுதி பனிக்கட்டியால் பிணைக்கப்பட்டிருக்கும். வால் பகுதி வந்து வாய்க்களால் ஆயிருக்கும். மொத்தம் பூமிக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா 76 வருடங்களுக்கு ஒரு தடவை இந்த வால் விண்மீன் வருமா. எதுனா ஹாலி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வால் விண்மீன் கடைசியா 1986ஆம் ஆண்டு வானில் வந்திருக்கு. இது அதுக்கப்புறம் எப்போ வரும்னா 2061 வரும். ஓகே அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இதெல்லாம் பார்க்கறதுக்கு போது நம்ம இருப்போமாங்கிறத பார்த்துக்கணும். ஓகேவா? 2061 வரும்போது நம்ம உயிரோட இருந்தோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், இந்த ஹாலி அப்படிங்கிற வால் விண்மீன் வருதான்னு பார்த்துக்கணும். ஓகேவா? நம்ம இல்லைனாலும் நம்ம என்ன பண்ணணும், அடுத்தடுத்த ஜென்ரேஷனுக்கு சொல்லணும், இந்த மாதிரி 2061 ஒரு வால் விண்மீன் வரும், அதை நீ பாரு அப்படின்ட்டு. சரி, நெக்ஸ்ட் பாருங்க. நிலவை பற்றி ஆராய்வதற்காக இந்தியாவில் அனுப்பப்பட்ட முதல் விண்கலன் சந்திராயன்-1 2008ஆம் ஆண்டு விண்ணில் செலுத்தப்பட்டது. ஓகேவா? அடுத்தது விண்கற்கள், விண்வீல் கற்களை பத்தி பார்க்க போறோம். சூரிய குடும்பத்துல ரொம்ப சின்ன கல்லா இருக்கும், உலோக பாறைகளான விண்பொருளை நம்ம விண்கல் அப்படின்னு சொல்றோம். இது வந்து புவியினுடைய வளிமண்டலத்தை அடையும் போது அந்த உராய்வின் காரணத்தினால என்ன ஆகுது, எரிந்து ஒளிர்றது. அதனால அது எரி நட்சத்திரம் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகேவா? இது விண்வீல் கற்கள் அப்படின்னு சொல்லலாம். புவியினுடைய அந்த மேற்பரப்பை தாக்கக்கூடிய கல்லை நம்ம விண்வீல்கள் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? சும்மா சாதாரண போச்சுன்னா அதை எரிக்கல், எரி நட்சத்திரம் அப்படின்னு சொல்லிடலாம். ஆனால் நம்மளை தாக்குதுன்னு போது அதை விண்வீல்கள் அப்படின்னு சொல்றோம். புவியினுடைய இயக்கத்தை பத்தி கொடுத்துருக்காங்க. புவி வந்து நம்மளை தன்னைத்தானே சுத்திட்டு சூரியனையும் சுத்தி வருதுங்கிறதெல்லாம் நமக்கு தெரியும். இந்த புவி வந்து தன்னுடைய அச்சில் 23.5 டிகிரி சாய்ந்து தன்னைத்தானே சுத்திக்கிட்டு சூரியனையும் சுற்றி வருது. அதனால அதோட பாதைக்கு 66.5 டிகிரி கோணத்தை நம்ம இந்த சாய்வு வந்து ஏற்படுத்துது அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, புவியினுடைய சுழலும் வேகம் பார்த்தீங்கன்னா நிலநடுக்கோட்டு பகுதியில 1670 கிலோமீட்டர் பர் ஹவர், ஒரு மணி நேரத்துக்கு 1670 கிலோமீட்டர் ஸ்பீடுக்கு நமக்கு என்ன ஆகுது, அதனுடைய வேகம் வந்து இருக்கு. 60 டிகிரி வடக்கு அட்சரேகையிலையும் 845 கிலோமீட்டர் பர் ஹவர் அப்படிங்கிறது வந்து துருவ பகுதியிலையும் நமக்கு வந்து சுழலக்கூடிய அந்த சுழியமாகவும் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? அதாவது 1670 கிலோமீட்டர் பர் ஹவருக்கு வந்து உங்களுக்கு 60 டிகிரி வடக்கு அட்சரேகை. ஓகேவா? அதே மாதிரி 845 கிலோமீட்டர் பர் ஹவர் அப்படிங்கிற துருவ பகுதியில சுழியமாகவும் உள்ளது. ஓகேவா? சுழலும் வேகம் வந்து 0வா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட், இது புரிஞ்சுதா இந்த பாக்ஸ்? புவியினுடைய சுழலக்கூடிய வேகம் நிலநடுக்கோட்டு பகுதி. ஓகேவா? நிலநடுக்கோட்டு பகுதியில நிலநடுக்கோட்டு பகுதினா இந்த இது போடுவோம் இல்லையா, கடகரேகை, மகர ரேகை அப்படிலாம் போடுவோம்ல, அதுல நிலநடுக்கோட்டு பகுதியில 6670 கிலோமீட்டர் பர் ஹவர். ஓகேவா? அடுத்தது 60 டிகிரி வடக்கு அட்சரேகையில, இது நிலநடுக்கோட்டு பகுதியில உங்களுக்கு 6670. அடுத்தது 60 டிகிரி வடக்கு அட்சரேகையில 845. ஓகேவா? கடைசியா துருவ பகுதியில 0வா இருக்கு. அப்ப 3 தான் பிரிச்சுக்கணும். ஓகேவா? 1 நிலநடுக்கோடு 1670. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வடக்கு அட்சரேகையில 60 டிகிரி, அது 845. அடுத்து துருவ பகுதியில 0. ஓகேவா? அந்த 3 தான் பிரிச்சிங்கன்னா ஞாபகம் இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது சுழலுதல். பூமி வந்து நான் சொன்னேன் இல்லையா 24 ஹவர்ஸ்ங்கிறது ஒரு தோராயமா நம்ம ரவுண்ட் பண்ணி சொல்லிட்டு இருக்கோம். எக்ஸாக்டா சொல்லணும்னா 23 மணி நேரம் 56 நிமிடம் 4.09 வினாடிகள் எடுத்துக்குது தன்னைத்தானே சுத்திக்கிறதுக்கு. ஓகேவா? அது மாதிரி நள்ளிரவு சூரியன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அரைக்கோளங்கள்ல கோடை காலத்தில் ஆர்க்டிக் வட்டத்தில் வடக்கிலும் அண்டார்டிக் வட்டத்தில் தெற்கிலும் 24 மணி நேரமும் சூரியனின் தலைக்கு மேல் தெரியக்கூடிய நிகழ்வு அப்படின்னு சொல்றாங்க. நள்ளிரவு சூரியன் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒளிர்வு வட்டம் அப்படின்னா என்னன்னு கொடுத்துருக்காங்க. ஒளிர்வு வட்டம்ன்றது ஒன்றும் இல்லை, நம்மளுடைய சன் லைட் எங்கெங்கெல்லாம் படலைங்கிறத வச்சு அந்த ஒளிர்வு வட்டத்தை டிஃபைன் பண்ணலாம். நெக்ஸ்ட் சுற்றுதல். நம்ம பூமி வந்து சுற்றி வரும்பொழுது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு பகுதிகளில் அந்த சன்லைட்டுங்கிறது படும், சில இடங்களில் படாது இல்லையா. ஸோ அதுதான் வந்து இந்த இடத்துல டிஃபைன் பண்ணியிருக்காங்க. ஓகே, நம்ம முன்னாடியே சொன்னோம் ஒரு நாள் 24 மணி நேரம்ன்றது எக்ஸாக்டா என்ன வேல்யூன்னு பார்த்தோம். அதே மாதிரி நம்மளுடைய பூமி வந்து நீள்வட்ட பாதையில சுற்றுது. ஓகே, ஒரு வினாடிக்கு 30 கிலோமீட்டர் வேகத்துல சூரியனை சுற்றி வருது. ஒரு தடவை சூரியனை சுற்றி வர்றதுக்கு நமக்கு 365 +
ஒரு கால். அதாவது 365 நாட்கள் ஆகுது. ஓகேவா? ஏன்னா அது 365 நாட்கள். அப்ப இந்த ஒரு கால் நாள் வந்துட்டா, ஸோ இந்த காலை வந்து நம்ம சேர்த்து பார்க்கும்பொழுது ஒரு 4 கால். ஓகேவா? 4 காலை சேர்க்கும்போது நமக்கு என்ன ஆயிடும், ஒரு நாள் அப்படிங்கிறது எக்ஸ்ட்ரா கிடைக்கும் இல்லையா? ஸோ அப்போ அந்த ஒரு நாளை நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, அடுத்து வரக்கூடிய அந்த இயர்ல சேர்த்துட்டு லீப் இயர் அப்படின்னு சொல்லிடுறோம். ஸோ அந்த லீப் இயர் பார்த்தீங்கன்னா 366 நாட்கள் இருக்கும். ஓகேவா? ஸோ அந்த லீப் இயர் எப்படி நம்ம கண்டுபிடிப்போம்னா, டிவைடட் பை 4 வருது. கம்ப்ளீட்டா அந்த நம்பர் அந்த இயர் டிவைடட் பை 4 ஆகுதுன்னா நம்ம அதை லீப் இயர் அப்படின்னு சொல்லலாம். அந்த ஒரு நாள் நம்ம எங்க சேர்க்கிறோம்னா February 29 சேர்க்கிறோம். ஓகேவா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, சூரியன் வந்து அண்மை புள்ளி, அது சூரிய அண்மை புள்ளி அப்படிங்கிறது என்னன்னு பார்க்க போறோம். சூரிய அண்மை புள்ளிங்கிறது பூமி வந்து தன்னுடைய சுற்றுப்பாதையில சூரியனுக்கு மிக அருகில இருக்கக்கூடிய நிகழ்வு அப்படின்னு சொல்றாங்க. சூரிய தொலைதூர புள்ளின்னு சொல்றாங்கன்னா, பூமி தன்னுடைய சுற்றுப்பாதையில சூரியனுக்கு தொலைவில் இருக்கக்கூடியது. இப்போ உதாரணத்துக்கு இங்க சூரியன் இருக்குன்னு வச்சுக்கலாம். இது பூமியினுடைய சுற்றுவட்ட பாதைன்னு வச்சுக்கலாம். இப்போ உள்ளதுல க்ளோஸ் ஆன இடம் எதுனா, உதாரணத்துக்கு இதை வச்சுக்கலாம். இந்த இடத்துல பூமி இருக்குன்னா இது அண்மை பகுதி. இப்போ உள்ளதுல தூரம் எதுன்னு கேட்டா இதை சொல்லலாம். அப்ப இதுதான் உள்ளதுல தொலைதூர சூரிய தொலைதூர புள்ளி அப்படின்னு சொல்லலாம். இப்போ இது அண்மை புள்ளி, இது தொலைதூர புள்ளி. அந்த டிஃபரன்ஸ் வந்து தெரியணும். ஓகே, நெக்ஸ்ட், புவி சூரியனை சுற்றி வருவதால் மார்ச் 21 முதல் செப்டம்பர் 23 வரை 6 மாத காலங்கள் வந்து புவியினுடைய வட அரைக்கோளம் வந்து சூரியனை நோக்கி சாய்ந்து காணப்படும். அதே மாதிரி தென் அரைக்கோளம் சூரியன்ல இருந்து என்ன ஆகும், விலகி காணப்படுகிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்த 6 மாசம் செப்டம்பர் 23 இருந்து மார்ச் 21 வரைக்கும் பாத்தீங்கன்னா தென் அரைக்கோளம் வந்து சூரியனை நோக்கி சாய்ந்தும் வட அரைக்கோளம் வந்து விலகியும் காணப்படும். இப்போ எது எந்த டியூரேஷன்ல சாய்ந்திருக்கு விலகி இருக்கு, அவ்வளவுதான் பாயிண்ட். ஓகேவா? அடுத்தது நம்ம இந்த சம பகல் இரவு அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லுவோம். ஸோ அதை பத்தி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? மார்ச் 21 மற்றும் செப்டம்பர் 23 ஆகிய நாட்கள் நிலநடுக்கோட்டு பகுதியில சூரியனுடைய கதிர்கள் வந்து செங்குத்தாக விழக்கூடியது. அதனால அனைத்து பகுதிகளிலும் பகல் இரவு பொழுதுகள் சமமாக இருக்கும். அப்ப இந்த டேட்டை மட்டும் நோட் பண்ணிக்கணும். மார்ச் 21, செப்டம்பர் 23. ஓகே, நெக்ஸ்ட் நான் சொன்னேன் இல்லையா, லீப் இயர் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு. கொடுத்துருக்கக்கூடிய வருஷத்தை நம்ம 4ஆல டிவைட் பண்ணுங்க. கம்ப்ளீட்டா டிவைட் ஆகுதுன்னா அது என்னது, லீப் இயர். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, ஜூன் 21ஆம் நாள் கடகரகையின் மீது சூரிய கதிர்கள் வந்து செங்குத்தா விழுறும் போது வட அரை கோளத்துல ஆனால் மிக நீண்ட பகல் பொழுதை கொண்டிருக்கும். அவ மிக நீண்ட பகல் பொழுது எங்க இருக்கும்னா ஜூன் 21. இது முக்கியமானது, நிறைய தடவை கேட்டிருக்காங்க. அடுத்தது தென் அரைக்கோளம் நீண்ட இரவை கொண்டிருக்கும். இந்நிகழ்வு கோடைகால கதிர் திருப்பம். கோடைகால கதிர்னா வெப்பம், சூரியனிலிருந்து வரக்கூடிய வெப்பம், அதில் ஏற்படக்கூடிய திருப்பம். இப்போ கோடைகால கதிர் திருப்பம், சம்மர் சால்ஸ்டைஸ். ஓகேவா? சால்ஸ்டைஸ் என்று அழைக்கப்படுகிறது. இந்த டிசம்பர் 22 பார்த்தீங்கன்னா மகர ரேகையின் மீது சூரியனுடைய செங்குத்து கதிர்கள் விழும். இதை நம்ம குளிர்கால கதிர் திருப்பம், கோடைகால கதிர் திருப்பம், இது குளிர்கால கதிர் திருப்பம் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? ஸோ இந்த டிஃபரன்ஸ் வந்து தெரியணும். நம்ம இவ்வளவு நேரம் பார்த்ததுல எல்லாமே கம்பேர் பண்ணி படிக்கிற மாதிரியே தான் வந்துட்டு இருக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க, புவியினுடைய கோளங்கள், ஸ்பியர்ஸ் ஆஃப் த எர்த். இதுல நமக்கு தேவையான விஷயங்கள் எல்லாம் இருக்கிறதுனால உயிரினங்கள் வாழ்வதற்கு ஏற்றதா இருக்கு. அதனால நம்ம உயிர்கோளம் அப்படின்னு சொல்றோம். அது மட்டும் இல்ல, நமக்கு பாறைகள்லாம் இருக்கு, அதனால அதை பாறைக்கோளம் அப்படின்னு சொல்றோம். இது நம்மளுடைய பூமியை. லித்தோஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரேக்க அந்த சொல்லுல இருந்து பாறை கோளம் அப்படிங்கிற சொல் வந்து பெறப்பட்டிருக்கு. ஓகேவா? மேற்பகுதியில பாறைகள் காணப்படுது, மண் அடுக்கு, அந்த இதெல்லாம் நம்ம பாறை அப்படின்னு சொல்றோம். அதனாலதான் உயிரினங்கள் நமக்கு வாழ்றதுக்கு ஏற்றதா இருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா நீர்கோளம், ஹைட்ரோஸ்பியர். ஹைட்ரோ அப்படிங்கிற வார்த்தை கிரேக்க சொல்லிலிருந்து பெறப்பட்டது. ஹைட்ரோஸ்பியர் அப்படின்னு நம்ம அதை மென்ஷன் பண்றோம். இதனால நமக்கு நீர்லாம் இருக்குங்கிறது நமக்கே தெரியும். இப்போ கடல், ஆறு, ஏரி, மலை, இந்த மாதிரி நிறைய பனி எல்லாமே இருக்கிறதுனால நம்ம நீர்கோளம் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து காற்று நமக்கு தெரியும். நம்மளுடைய வளிமண்டலத்துல நமக்கு நிறைய காற்று வாயுக்கள் இருக்கு, அதனால அதை வாயு மண்டலம் அப்படின்னு சொல்றோம். உயிர்கோளம், பல உயிர்கள் வாழ்றதுனால உயிர்கோளம் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? ஸோ பயோ என்ற கிரேக்க சொல்லிருக்கு உயிர் என்று பொருள். முக்கியமான பாயிண்ட் நோட் பண்ணிக்கங்க. ஓகேவா? நெக்ஸ்ட், மன்னார் வளைகுடா உயிர்கோள் பெட்டகம் இந்திய பெருங்கடல்ல 10,500 சதுர கிலோமீட்டர் பரப்பளவுல அமைந்துள்ளது. முக்கியமான கொஸ்டின். ஓகேவா? ஸ்டார்டிங் ஜிகே. இவ்வளவு நேரம் பார்த்த பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் ஃபாஸ்டா ரிவிஷன் பண்ணிடலாம். அப்புறம் உங்களுக்கான கொஸ்டின்ஸ் நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட், சுமார் 15 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு ஏற்பட்ட பெருவெடிப்பு, பிக் பேங் போது பேரண்டம் அப்படிங்கிற ஒரு விஷயம் உருவாயிருக்கு. பேரண்டத்துல எண்ணில் அடங்காத விண்மீன் திரள் மண்டலங்கள் காணப்படுது. நம்மளுடைய சூரிய குடும்பம் பால்வெளி விண்மீன் திரள் மண்டலத்துல காணப்படுது. அதாவது மில்கி வே கேலக்சி சொன்னோம் இல்லையா? சூரிய குடும்பத்தில் மொத்த நிறையில நமக்கு சூரியன் மட்டும் பார்த்தீங்கன்னா 99.8. ஓகே, அப்ப மீதி இருக்கக்கூடிய 0.2 அதுதான் மற்ற பிளானட்ஸும் மற்ற வான் பொருட்கள் எல்லாம் இருக்கு. ஓகே, இப்ப வெள்ளி, யுரேனஸ் இது ரெண்டும் வந்து கடிகார திசையில சுத்தும், மற்றதெல்லாம் கடிகார எதிர் திசையில சுத்தும். சிறுகோள்கள் செவ்வாய், வியாழன் கோள்களுக்கு இடையில காணப்படுது. நிறைய கூட்டமா அந்த இடத்துல இருக்கும். புவி சுழல்வதன் காரணமாக நமக்கு இரவு பகல் ஏற்படுது. புவி சூரியனை சுற்றி வருவதன் காரணமாக பருவ காலங்கள் ஏற்படுது. கோடைகால கதிர் திருப்பம் வட அரைக்கோளத்தில் நீண்ட பகல் பொழுதை கொண்டிருக்கும்.
அந்த மாதிரி குளிர்கால கதிர்த்தல் பத்தி நம்ம பார்த்தோம். புவியில காணப்படக்கூடிய நிலம், நீர், காற்று ஆகியவற்றோட தகுந்த காலநிலையும் நம்ம புவியில உயிரினங்கள் வாழ்றதுக்கு முக்கியமான காரணங்களா இருக்கு. ஓகே, இப்போ நம்ம வந்து பார்த்த பாயிண்ட்ஸ் எல்லாத்தையுமே முடிஞ்ச வரை ஃபாஸ்ட்டாக ரிவிஷன் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, உங்களுக்கான கொஸ்டின் செக் சொல்ல போறோம். உங்களுக்கு ஒரு 3 கொஸ்டின் தான் சொல்ல போறேன், ரொம்ப நிறைய எல்லாம் கிடையாது. ஸோ அந்த 3 கொஸ்டின்ல இருந்து உங்களுக்கு ஆன்சர் தெரியுதா அப்படிங்கிறத மட்டும் பாருங்க. ஓகேவா? அந்த 3 கொஸ்டின் இவ்வளோ நேரம் நம்ம பார்த்த பாயிண்ட்ஸ் தான் வரும். ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ரோமானியர்களுடைய வேளாண்மை கடவுள் பெயரால அழைக்கப்படக்கூடிய பிளானட் எது? ஓகேவா? செகண்ட் கொஸ்டின், டைட்டன் அப்படிங்கிறது வந்து எந்த கோளினுடைய துணைக்கோளாக உள்ளது? அதோட ஸ்பெஷாலிட்டி வேணா மென்ஷன் பண்ணுங்க, அதையும் வேணா. ஓகேவா? தேர்ட் கொஸ்டின், ட்ரைட்டன். தேர்ட் கொஸ்டின் மட்டும் எழுதி காட்டுறேன். இது வந்து டைட்டன். ஓகேவா? எழுத மாட்டேங்குது என்ன. இது வந்து டைட்டன். தேர்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ட்ரைட்டன், ரைட்டன். ஓகேவா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து ரோமானிய வேளாண்மை கடவுள். ஓகே, இந்த 3 கொஸ்டின், இது ரோமானியர்களுடைய வேளாண்மை கடவுள்னு அழைக்கப்படக்கூடிய அந்த பிளானட்டோட நேமு. அப்புறம் டைட்டன் வந்து எதனுடைய துணைக்கோளா இருக்கு, ட்ரைட்டன் பார்த்தீங்கன்னா எதனுடைய துணைக்கோளா இருக்கு. இந்த 3 கொஸ்டினுக்கான ஆன்சர்ஸ் வந்து கமெண்ட்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க. எந்த அளவுக்கு நீங்க இந்த வீடியோ கவனமா பார்த்துருக்கீங்கிறத நானும் தெரிஞ்சிருப்பேன். அண்ட் உங்களுக்கும் வந்து ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். சப்போஸ் இதில் ஏதாவது கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் தெரியலனா திரும்ப அந்த பேஜ் மட்டும் ஓப்பன் பண்ணி கூட பாருங்க. ஓகேவா? சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவல், இந்த லெசன் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புறேன். முடிஞ்ச வரை டீட்டெயிலாக இந்த லெசனை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாத்தையுமே சொல்லிட்டேன். அண்ட் ஒன்று கம்பேர் பண்ணியுமே முடிஞ்ச வரைக்கும் சொல்லியிருக்கேன். ஓகேவா? ஸோ இதே மாதிரி வேறொரு தகவலில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது கமலி ஃப்ரம் கே குரு அகாடமி. தேங்க்யூ.